ஹலோ பசங்களா, இந்த வீடியோல கிரேட் 9 சிபிஎஸ்இ சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் சாப்டர் 5 எக்ஸ்ப்ளோரிங் மிக்சர்ஸ் அண்ட் their செப்பரேஷனோட ஒரு கம்ப்ளீட் ரீகேப், ஒரு ஒன் ஷார்ட் ரிவிஷன் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் இந்த சாப்டர்ல நம்ம கவர் பண்ண எல்லா கான்செப்ட்ஸோட ஒரு குவிக் ரீகேப். சரியா? நாளைக்கு உனக்கு எக்ஸாம் ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல இந்த ஃபுல் சாப்டரையுமே நான் என்னென்ன படித்தேன் அப்படின்றத ஒரு குவிக்காக யாராவது சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சா அப்போ உனக்கு இந்த செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டீடைல்டு வீடியோஸ்க்கு நம்ம பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸுமே இருக்கும், போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது இல்லாம மேத்ஸ்லயும் சாப்டர் 1 and 3 தி யூஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் அண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ், சயின்ஸ்ல சாப்டர் 4 கூட டிஸ்கவரிங் மோஷன் அரவுண்டஸ், இந்த எல்லா சாப்டரோட கம்ப்ளீட் வீடியோ அலாங் வித் ஒன் ஷார்ட் ரிவிஷனோட நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் அவுட் பண்ணிப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அ மிக்சர் அதுதானே பார்த்தோம். மிக்சர்னா என்ன? We can create a mixture by combining two or more substances physically without changing their chemical properties. ஓகேவா? ஒரு ரெண்டு விஷயத்த நம்ம மிக்ஸ் பண்றோம், ஒரு ரெண்டு பிசிக்கல் என்டிட்டிஸ் லைக் ஓகே, ஒரு சுகரையும் வாட்டரையும் நான் மிக்ஸ் பண்றேன்னா இட் இஸ் அ மிக்சர். சாண்டையும் சுகரையும் மிக்ஸ் பண்றேன்னாலும் தட் இஸ் ஆல்சோ எ மிக்சர். இதெல்லாம் இல்லாம நம்ம சாப்பிட்ற மிக்சர் கூட இட்ஸ் அ மிக்சர். கரெக்டா? லைக் என்னெல்லாம் இருக்கு? ஓமப்பொடி இருக்கு, காதா பூந்தி இருக்கு, கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் இருக்கும், ரைட்டா? ஸோ அது கூட மிக்சர். ஆனா எங்கேயுமே நம்ம அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டச் பண்ணல, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணாம பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மிக்ஸ் பண்றோம் அப்படின்னாலே தட் இஸ் அ மிக்சர். ஸோ மிக்சர்ல 2 டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஹோமோஜீனியஸ் மிக்சர், இன்னொன்று ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஹோமோஜீனியஸ் மிக்சர்னா இட் வில் பி யூனிஃபார்ம் த்ரூ அவுட். அப்படின்னா என்ன? இப்போ சுகரையும் வாட்டரையும் நம்ம மிக்ஸ் பண்றோம் அப்படின்னா இதுல இங்க எதுக்கு சுகர், அந்த உனக்கு கிடைக்கிற சொல்யூஷன்ல இதுதான் சுகர் இதுதான் வாட்டர்னு உன்னால செப்பரேட் பண்ணி காட்ட முடியுமா? முடியாது. எல்லாம் ஒண்ணு போல இருக்கும்ல. அந்த மாதிரி இருக்கிற மிக்சர் தான் வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர், யூனிஃபார்மா இருக்கும் த்ரூ அவுட் தி சொல்யூஷன். அப்ப சொல்யூஷன் இந்த வேர்டை நம்ம எங்க யூஸ் பண்றோம்? ஹோமோஜீனியஸ் மிக்சருக்குள்ள வேர்டு தான் சொல்யூஷன். அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தா தெரியுதுன்னு வச்சுக்கோ, இப்ப சாண்டும் சுகரையும் மிக்ஸ் பண்ற, இதுதான் சாண்ட் இதுதான் சுகர்னு உன்னால பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியும். அந்த மாதிரி இருக்கிற மிக்சர்ஸ் எல்லாமே ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்ஸ். ஹெட்ரோஜீனியஸ்ல 2 வேர்ட்ஸ் பார்த்தோம், அதுக்குள்ள ரிலேட்டட் டேர்ம்ஸா. எப்படி இங்க சொல்யூஷன் பார்த்தோமோ அதே மாதிரி இங்க சஸ்பென்ஷன், கொலாய்டு. சஸ்பென்ஷன் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மட்டி வாட்டர். அப்படின்னா நீ மட்டி வாட்டரை வந்து கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம நீ வச்சிட்ட அப்படின்னா தி மட் அந்த பார்ட்டிகல்ஸ் வில் கெட் செட்டில் டவுன் when we keep it undisturbed for a couple of minutes. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற கொஞ்ச நேரத்துல செட்டில் டவுன் ஆகுறது சஸ்பென்ஷன். கொலாய்டுன்றது ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம்பிள். நீ பாக்குறதுக்கு உனக்கு மில்க் எப்படி இருக்கும்? இட்ஸ் லைக் அ சொல்யூஷன் மாதிரி இருக்கும். எனக்கு உள்ள வந்து என்னென்ன இருக்குன்னு மில்க்ல கூட தெரியாதே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா மில்க்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம நேக்கடையால பார்க்க முடியாது, பட் மைக்ரோஸ்கோப்பால பார்க்க முடியும். சரியா? ஸோ ரொம்ப டைனி பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது சொல்யூஷன். அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும், நம்ம நேக்கடைக்கு தெரியாது பட் மைக்ரோஸ்கோப்புக்கு தெரியும் அப்படின்றது கொலாய்டு. லைக் அதோட ஃபேட், புரோட்டீன் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது பட் அதெல்லாம் மிதந்துட்டு இருக்கும். அதனாலதான் தட் இஸ் ஆல்சோ அ ஹோமோஜீனியஸ் மிக்சர். அவங்க உனக்கு எம்சிக்யூல எல்லாம் மில்க் என்னன்னு கேட்டா மில்க் வந்து அப்படியே யூனிஃபார்மா தானே இருக்கும். ஸோ நம்ம ஹோமோஜீனியஸ்னு எழுதிட்டு வந்துடக்கூடாது, இட் இஸ் அ ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். சரியா? அண்ட் சஸ்பென்ஷன்றது நம்மளுக்கே நல்லா தெரியும், இட் வில் பி லைக் வெரி பிக் பார்ட்டிகளா இருக்கும். ஸோ சஸ்பென்ஷன்ல இருக்கிறது எல்லாமே பார்ட்டிகல்ஸ் வில் பி லார்ஜ் enough to get settled down. கொலாய்டு வந்து இன்டர்மீடியட் சைஸ்ல இருக்கும், சொல்யூஷனுக்கும் சஸ்பென்ஷனுக்கும் நடுத்தரப்பட்டதா இருக்கும். நேக்கடைக்கு தெரியாது பட் மைக்ரோஸ்கோப்புக்கு தெரியும். ஓகேவா? இங்கேயே டிண்டல் எஃபெக்டும் முடிச்சிடலாம். ஸோ இந்த சொல்யூஷன்ன்றது ஹோமோஜீனியஸ் மிக்சர், கொலாய்டு அண்ட் சஸ்பென்ஷன்றது ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். இந்த ஹெட்ரோஜீனியஸ் மிக்சருக்கு கீழே இருக்கிற சஸ்பென்ஷன் அண்ட் கொலாய்டுக்கு தான் டிண்டல் எஃபெக்ட் இருக்கும். டிண்டல் எஃபெக்ட்னா முதல்ல என்ன? ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை டைனி பார்ட்டிகல்ஸ். அந்த குட்டி குட்டி டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ இல்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து லைட்டை ஸ்கேட்டர் பண்ணுதுன்னா அதுக்கு பேர் தான் டிண்டல் எஃபெக்ட். டிண்டல் அப்படின்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுனால இதுக்கு பேர் வந்து டிண்டல் எஃபெக்ட். ஓகேவா? பார்ட்டிகல்ஸே எங்கதான் நம்ம தெரியுதுன்னு நம்ம பார்க்கிறோம், கொலாய்ட்லயும் சஸ்பென்ஷன்லயும் தான். சொல்யூஷன்ல இட் இஸ் யூனிஃபார்ம்லி ஸ்ப்ரெட் அவுட், இல்ல அங்க பார்ட்டிகல்ஸ் உங்க கண்ணுக்கே தெரியாது. அதனால அப்ப ஆப்வியஸ்லி சொல்யூஷன்ல டிண்டல் எஃபெக்ட் இருக்கவே இருக்காது. கொலாய்ட்ல இருக்கும், சஸ்பென்ஷன்ல ரொம்ப கண்டிப்பாவே இருக்கும். இட்ஸ் அ பிக் எஸ். ஓகேவா? அதனால இது உன்னோட டைப் ஆஃப் அந்த சொல்யூஷன் கொலாய்ட் சஸ்பென்ஷனோட ஒரு குட்டி டிஃபரன்சஸ்.
பார்ட்டிகல் விசிபிலிட்டி எப்படி இருக்கும்? ஹோமோஜீனியஸ்ல இதுக்கு தெரியவே தெரியாது, கொலாய்ட்ல நம்மளுக்கு பார்க்க தெரியாது, பட் தென் மைக்ரோஸ்கோப்பை வச்சு we can see. ஹெட்ரோஜீனியஸ்ல நம்ம கண்ணுக்கே தெரியும், we can see it with our naked eye. செட்டிலிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆப்வியஸ்லி மில்க்லயும் நம்மளுக்கு நடக்காது, கொலாய்ட்லயும் நடக்காது, சொல்யூஷன்லயும் நடக்காது, ஹெட்ரோஜீனியஸ் மடி வாட்டர்ல நடக்கும், சஸ்பென்ஷன்ல அப்போ நடக்கும். டிண்டல் எஃபெக்ட் இப்பதான் பார்த்தோம். சொல்யூஷனுக்கு நோ, சொல்யூஷன் ஹோமோஜீனியஸ்க்கு டிண்டல் எஃபெக்ட் கிடையாது, ஹெட்ரோஜீனியஸ்ல இருக்கிற ரெண்டுத்துக்குமே டிண்டல் எஃபெக்ட் உண்டு. ஓகேவா? இப்ப அடுத்து ஹோமோஜீனியஸ் உள்ள கான்சென்ட்ரேட் பண்ணலாம். முதல்ல சொல்யூஷன். ஹோமோஜீனியஸோட சொல்யூஷன் அப்படின்றது என்னது? ஒரு சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்ததுதான் சொல்யூஷன். சொல்யூட்ன்றது which we dissolve like a sugar. நம்ம எதை டிசால்வ் பண்ண போதுமோ அதுதான் சொல்யூட். சால்வெண்ட்ன்றது எது டிசால்வ் ஆக்குது, அதை வாட்டர் அந்த மாதிரி எது ஆக்குதோ அது சால்வெண்ட். ஓகேவா? இந்த மாதிரி சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்தது சொல்யூஷன். எக்ஸாம்பிள் வந்து சால்ட் வாட்டர் சொல்லலாம், சுகர் வாட்டர் சொல்லிக்கலாம், லெமன் ஜூஸ் சொல்லலாம், இது எல்லாமே சொல்யூஷன். கான்சென்ட்ரேஷன்னா என்ன? அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் பிரசன்ட் இன் a given amount of solution or solvent. ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன்ல எவ்வளவு சொல்யூட் இருக்குன்றது தான் கான்சென்ட்ரேஷன். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். டீ பார்த்தோம் ரைட்டா, நம்ம ஆல்ரெடி படிக்கும் போதே. இப்ப டீல நீ வாட்டர்னு கூட வச்சுக்கோ, ஏன் வாட்டர்ல நம்ம சுகர் ஆட் பண்றோம்னு கூட வச்சுக்கோ, இல்ல டீ டிகாஷன் ஆட் பண்றோம்னு வச்சுக்கோ. டீ டிகாஷன் நீ ஆட் பண்ணிட்டே இருக்க அப்படின்னா அது எப்போ ஒரு திக்க ஃபிளேவர் உனக்கு கொடுக்கும், நிறைய நிறைய நீ டீ பவுடர் ஆட் பண்ணேனா. அதே மாதிரி சுகர் வாட்டர் எடுத்துக்கிட்டேன்னா சுகர் எப்போ வந்து உனக்கு அப்படியே தித்திப்பா இருக்கும். நீ நிறைய ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோ வாட்டர், அதுல நான் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்றேன் அப்படின்னா லைட் சுகர் இனிப்பா இருக்கும். நல்லா ஒரு 5 ஸ்பூன்ஸ் 10 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிட்டேன்னா நல்லா தித்திப்பா இருக்குமா? அப்போ கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ சொல்யூட்டை நம்ம ஏத்த மோர் சொல்யூட் போட போட ஹையர் கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். அதே நேரத்துல நீ சால்வெண்ட்டை ஏத்திக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோ. ஓகே, இப்ப நான் 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் போட்டு அதை நல்லா தித்திப்பா ஆக்கிட்டேன் என்னோட சொல்யூஷனை. இப்ப நான் அந்த 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் இருக்கிற அந்த ஒரு டம்ளர்ல எக்ஸ்ட்ரா ஒரு 4 டம்ளர் தண்ணி எடுத்துட்டு போய் நம்ம ஆட் பண்றோம்னு வச்சுக்கோ. அப்போ சால்வெண்ட் ஆட் பண்றோம்னா மறுபடியும் அந்த சுகரோட ஸ்வீட்னஸ் கம்மி ஆயிடும்ல, அப்போ கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிடும். அப்படின்னா நம்ம சொல்யூட்டை ஏத்த கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகுது, சால்வெண்ட்டை ஏத்த அந்த லிக்விடை நம்ம ஏத்த ஆட்டோமேட்டிக்கா கான்சென்ட்ரேஷன் கம்மி ஆயிடும். ஓகேவா? இதுதான் கான்சென்ட்ரேஷன். அதை எக்ஸ்பிரஸ் பண்ற வேஸ் பார்த்தோம், 3 வே பார்த்தோம். மாஸ் பை மாஸ், மாஸ் பை வால்யூம், வால்யூம் பை வால்யூம். ரெண்டுமே கிராம்ல கொடுத்துருக்காங்கன்னா அது மாஸ் பை மாஸ், இல்ல வெயிட் பை வெயிட்னு கூட சொல்லலாம். இந்த மாஸ் பை மாஸ் 1 கிராம்லயும் சொல்யூஷன் உனக்கு வால்யூம்னா மில்லி லிட்டர்லயும் கொடுத்துருந்தாங்கன்னா மாஸ் பை வால்யூம். ரெண்டுமே மில்லி லிட்டர்ல இருக்குன்னா வால்யூம் பை வால்யூம். சரியா? இதுதான் இதோட ஃபார்முலாவுமே நம்மளுக்கு இருக்கு. கான்சென்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? இப்ப மாஸ் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோ. மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன். நான் இங்க மாஸ் எடுத்ததுனால மாஸ் பை மாஸ்க்கு போட்டிருக்கேன். வால்யூம்னாலும் அதே தான், வால்யூம் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். இப்போ 5 கிராம்ஸ் ஆஃப் சுகர் நம்ம 95 கிராம்ஸ் ஆஃப், யூஸ்வலா கிராம்ஸை வந்து மில்லி லிட்டர்ல தான் கொடுப்போம். நான் மாஸ் பை மாஸ் எடுத்ததுனால ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிராம்ஸ்ல கொடுக்குறேன். ஆஃப் வாட்டர் இல்ல டிசால்வ் பண்றோம்னா இதோட கான்சென்ட்ரேஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா என்னதான் வரும்? கான்சென்ட்ரேஷன் 5 டிவைடட் பை 95 நம்ம போட்டோம் அப்படின்னா அது தப்பு. ஏன்? 5ன்றது சுகர், 95ன்றது வாட்டர். வாட்டர் இஸ் த சால்வெண்ட். ஆனா நம்மளோட ஃபார்முலா என்ன? சொல்யூட் பை சொல்யூஷன். அப்போ நீ எப்படிதான் போடணும்? கான்சென்ட்ரேஷன் 5 பை மொத்த சொல்யூஷன் உனக்கு எப்ப கிடைக்கும்? ரெண்டும் மிக்ஸ் ஆனா அப்ப 100 இன்டூ 100% கண்டுபிடிக்கிறதுனால 100 இப்படி போட்டாதான் ரைட். ஓகேவா? இது நிறைய பசங்க தப்பிட்டுருவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா அது. மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் போடணும், மாஸ் ஆஃப் சால்வெண்ட் கிடையாது. அதேதான் மாஸ் வால்யூம்னாலும் சரி, வால்யூம்னாலும் சரி, எல்லாத்துக்குமே. ஓகேவா? அடுத்து சாலிபிலிட்டி பார்த்தோம். சாலிபிலிட்டினா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்ல ஒரு கிவன் டெம்பரேச்சர்ல நம்மளால சொலேபிள் பண்ண முடியும். அப்படின்னா என்ன? ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல உன்னால ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர்ஸ் நீ டிசால்வ் பண்ற. ஓகே, ஆயிடுச்சு. ஸோ அகெயின் 3rd ஸ்பூன் போடுற ஆகுது, 4th ஸ்பூன் போடுற ஆகுது. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சுகர் இதுல கொண்டு போய் நம்ம ஒரு பாட்டில் சுகரை போட்டோம்னா ஆகுமா? ஆகாது. ரைட்டா? அப்போ ஒரு 5 ஸ்பூன்ஸ் ஆகுதுன்னா அதுதான் அதோட சாலிபிலிட்டி ரேஞ்ச். 5 ஸ்பூனை தான் என்னால ஒரு 100 ml வாட்டர்ல
டிசால்வ் பண்ண வைக்க முடியுது அப்படின்னா அதுதான் அதோட சாலிபிலிட்டி ரேஞ்ச் அட் அ ஸ்பெசிபிக் டெம்பரேச்சர், ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல. நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிசால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் என்ன பண்ணுவேன், அதை பாயில் பண்ணுவேன். கொஞ்சம் டெம்பரேச்சர் ஏத்த 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 நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டிசால்வ் ஆகும். பட் அதுவுமே அகெயின் டு a certain லிமிட். அந்த ஒரு சர்டைன் லிமிட், ஒரு எக்ஸ்ட்ரீம் லிமிட்ல அது டிசால்வ் ஆகி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அதுதான் நம்ம சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு மேல ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோ சுகரோ கூட அங்க டிசால்வ் ஆகாது அப்படின்னா அது நம்ம சேச்சுரேட்டட் சொல்யூஷனை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ சாலிபிலிட்டி பார்த்தோம், சாலிபிலிட்டி கர்வ் பார்த்தோம், கிராஃப், அந்த கிராஃப் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒவ்வொரு டெம்பரேச்சர் ஏற ஏற ஒரு பர்டிகுலர் காம்பனண்டோட சாலிபிலிட்டி ஏறுதா இறங்குதான்றதை அந்த கிராஃப் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். சாலிபிலிட்டி கர்வ். ஓகேவா? இதெல்லாம் தான் ஹோமோஜீனியஸ் மிக்சர்ல பார்த்தோம். எக்ஸ்ட்ரா ஒன்று அலாய்ஸ். ஸோ அலாய் அப்படின்னா என்னன்னா, ரெண்டு மெட்டலை நீ கம்பைன் சேர்க்க விரும்புற அப்படின்னா நம்மளால மிக்ஸ் பண்ண முடியாது. கரெக்டா? மெட்டல் வந்து ஒரு ஹார்ட் ஃபார்ம்ல இருக்கும், இல்ல சாலிட் ஃபார்ம்ல இருக்கும். அதையே நான் மிக்ஸ் பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒரு ஹை டெம்பரேச்சர்ல, ஓகேவா, வெரி ஹை டெம்பரேச்சர்ல நம்ம அதை ஹீட் பண்றோம்னா அந்த மெட்டல் வந்து அப்படியே லிக்விடா மெல்ட் ஆயிடும். அப்படி மெல்ட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் தனியா இருக்கு, சிங்க் தனியா இருக்கு. நான் காப்பரை தனியா மெல்ட் பண்றேன், சிங்க் தனியா மெல்ட் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்தேன்னா எனக்கு கிடைக்க போகுது ஒரு சொல்யூஷன். ஓகேவா? அந்த சொல்யூஷனை நான் அதுக்கப்புறம் கூல் பண்ணிட்டேன், ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு கூல் பண்றேன் அப்படின்னா அது திரும்ப திக்கா மாறிடும். அப்படி திக்கா மாறதுக்கு பேர் தான் அலாய். ஸோ நான் ஒரு ரெண்டு மெட்டலை ஹை டெம்பரேச்சர்ல வச்சு ஹீட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கூல் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு கிடைக்க போத அந்த ஒரு சிங்கிள் மெட்டீரியல் ஒன்று கிடைக்குது இல்லையா, அந்த மெட்டீரியலை தான் நம்ம அலாய் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பிராஸ். இப்போ காப்பர் அண்ட் சிங்க் சேர்ந்தது தான் பிராஸ். ஸோ பிராஸ் இஸ் அன் அலாய். நம்ம அலாய்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு எங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்தனிங் பர்பஸ்க்கு எதையாவது நம்ம பண்ண போதும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட உடன் டோர்ல ஒரு ஹேண்டில் வைக்க போதும், இல்ல அந்த மாதிரி எங்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரஸ்ட் ஃப்ரீ தேவைப்படுது, ரஸ்ட் ரெசிஸ்டன்ட் அலாய்ஸ் எல்லாமே தூப்பிடிக்காது. சரி, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம அலாய்ஸா யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? அப்ப அலாய்ன்றது என்னது, ஹோமோஜீனியஸா ஹெட்ரோஜீனியஸா அப்படின்னா நம்மளுக்கு அங்கேயும் தெரியணும் அலாய்ஸா ஹோமோஜீனியஸ். ஏன்னா நம்மளுக்கு கிடைக்க போறது ரெண்டு மெட்டலை மெல்ட் பண்ணா கிடைக்க போகுது சொல்யூஷன், அதை கூல் பண்ணாதான் அலாய் கிடைக்கும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர்ல நம்ம பார்த்தது. அண்ட் இப்போ ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸோட செப்பரேஷன் மெத்தட்ஸ் என்னலாம், 3 மெத்தட் பார்த்தோம். ஒன்னு கிறிஸ்டலைசேஷன், ஒன்னு டிஸ்டிலேஷன், இன்னொன்னு பேப்பர் குரோமேட்டோகிராஃபி. கிறிஸ்டலைசேஷன் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, சேச்சுரேட்டட் சொல்யூஷன் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும்னு. அப்படி ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அச்சீவ் பண்ணிட்டு அதை ஓகே அப்படின்னு நம்ம திரும்ப ரூம் டெம்பரேச்சர்ல கூல் பண்றோம்னு வச்சுக்கோ. ஃபாஸ்ட் கூலிங் இல்ல, ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சோ இல்ல போய் வெயில்ல வச்சு எவாபரேட் ஆகுனியே அப்படிலாம் விட்டுறக்கூடாது. ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு கூல் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுவே வந்து திக்கி திணறி அதால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணி வச்சிருக்கு. ரைட்டா? அந்த ஒரு பர்டிகுலர் ஹை டெம்பரேச்சர்ல நம்ம ஏத்தி டெம்பரேச்சரை ஏத்தி டிசால்வ் பண்ணிருக்கோம். இப்ப மறுபடியும் அதாவது ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரோம்னா திரும்ப டெம்பரேச்சர் இறங்குது. அப்போ இந்த அதிகமா டிசால்வ் ஆனதெல்லாம் என்ன ஆயிடும், அதெல்லாம் கிறிஸ்டல்ஸா ஃபார்ம் ஆகும். ரொம்ப அழகான பியூர் கிறிஸ்டல்ஸ், ஒரு வெல் ஷேப்டு கிறிஸ்டல்ஸா உனக்கு கிடைக்கும். எப்ப அதை ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு நம்ம கூல் பண்றோம்னா, இதே போய் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சோ இல்ல வெயில்ல வச்சோ பண்றோம் அப்படின்னா அப்பயும் நம்மளுக்கு கிறிஸ்டல்ஸ் கிடைக்கும். ஆனா தே ஆர் நாட், என்ன சொல்றது, ப்ராப்பர்லி ஸ்ட்ரக்சர்டு கிறிஸ்டல்ஸா இருக்காது. உனக்கு அங்க இங்க ஸ்கேட்டர்டா இருக்கும், நம்மளால அதை கலெக்ட் பண்ண கூட முடியாது. அதுல நிறைய இம்பியூரிட்டிஸ் எல்லாம் கூட சேர்ந்த மாதிரி இருக்கும். பட் இப்படி நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல ஸ்லோ ப்ராசஸ்ல கிரியேட் பண்ற கிறிஸ்டல்ஸ் பெர்ஃபெக்ட் கிறிஸ்டல்ஸா இருக்கும், பியூர் கிறிஸ்டல்ஸா இருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம கிறிஸ்டலைசேஷன். சரியா? இப்போ சுகர் வாட்டர்னு வச்சுக்கோங்க, சுகர் அண்ட் வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு சுகரை தனியா இப்ப நான் பிரிச்சே ஆகணும்னா என்ன பண்ணலாம், அதை சேச்சுரேட்டட் சொல்யூஷனா பண்ணிட்டு எல்லா வாட்டரும் எவாபரேட் ஆகுறதுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், கிறிஸ்டல்ஸா ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? இதுதான் கிறிஸ்டலைசேஷன். நெக்ஸ்ட் டிஸ்டிலேஷன். இந்த கிறிஸ்டலைசேஷன்ல நம்மளுக்கு சுகர் கிடைக்குதா, அந்த மிச்ச மீதி வாட்டர் எல்லாம் எவாபரேட் ஆயிடும். கரெக்டா? எவாபரேட் ஆகதான் நம்மளுக்கு அந்த சுகரும் கிடைக்கும். ஸோ சால்வெண்ட்டை நம்ம எங்கேயுமே தனியா எடுத்துக்கல கிறிஸ்டலைசேஷன்ல. இப்போ எனக்கு சால்வெண்ட்டும் வேணும், நான் கரைச்ச சொல்யூட்டும் வேணும், அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்டிலேஷனுக்கு போகலாம். அண்ட் இங்க நம்ம பார்த்தது வந்து சுகர் அண்ட் வாட்டர்னு பார்த்தோம். ஒன்னு வந்து சாலிட் ஃபார்ம்ல இருக்கிற சுகர், டிசால்வ் ஆன வாட்டர் இன்னொன்னு. ரெண்டுமே எனக்கு வாட்டரா இருக்குன்னு வச்சுக்கோ, மிசிபிள் லிக்விட்ஸ். மிசிபிள்னா என்னது, மிசிபிள் லிக்விட்னா என்னன்னு பார்த்தோம். ரெண்டுமே மிக்ஸ் ஆகுற லிக்விட், லைக் வாட்டர் அசிட்டோன், இதுதான் அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரியா? வாட்டரும் அசிட்டோனும் மிக்ஸ் ஆயிடும். இப்போ நம்ம தெரியாம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐயோ இதுல எது வாட்டர் எது
அசிட்டோன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ரெண்டுமே ஒன்று போல மிக்ஸ் ஆயிடும். அதே நீ ஆயில் அண்ட் வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகாது. ஆயில் வந்து மேல டாப்ல நிற்கும், வாட்டர் வந்து கீழே போயிடும், ஏன்னா டென்சிட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். சரியா? இந்த மாதிரி வாட்டர் அண்ட் அசிட்டோன் மாதிரியோ இல்ல இந்த மாதிரி சுகர் அண்ட் வாட்டர் மாதிரியோ இருக்கிற மிக்சர்ல இருந்து எனக்கு ரெண்டுமே வேணும். அசிட்டோனும் நான் எடுத்துக்கணும், வாட்டரும் எடுத்துக்கணும். இங்க எனக்கு சுகரும் தேவைப்படுது, வாட்டரும் நான் எடுக்கணும். எதையுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்ப நம்ம டிஸ்டிலேஷன், இது சிம்பிள் டிஸ்டிலேஷன். சரியா? சிம்பிள் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்க்கு போலாம். ஸோ டிஸ்டிலேஷன்ல என்ன பண்ணுவோம், அந்த ரெண்டு மிக்சர் இருக்கு பத்தியா, அதோட பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸை பேஸ் பண்ணி செப்பரேட் பண்றது தான் டிஸ்டிலேஷன். அப்படின்னா இப்போ எனக்கு வாட்டர் அண்ட் அசிட்டோன் இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த டிஸ்டிலேஷன் ஃபிளாஸ்க்ல நான் பாயில் பண்ணுவேன். அசிட்டோனோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 56 டிகிரி செல்சியஸ். ஸோ ஃபர்ஸ்டே அது டக டகன்னு பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா வாட்டருக்கு 100 டிகிரி செல்சியஸ். ஸோ அது பாயில் ஆக லேட் ஆகும். சரியா? அப்போ அசிட்டோன் என்ன ஆகும், முதலையே மேல வேப்பர் ஆகும். அந்த வேப்பரை நம்ம ஒரு கண்டென்சர் கிட்ட பாஸ் பண்றோம். ஸோ கண்டென்சர் அதை கூல் பண்ணி கொடுக்குமா, அந்த வேப்பரை கூல் பண்ணா நம்மளுக்கு அகைன் அது லிக்விடா இங்க கிடைச்சிடும். ஆனா வாட்டர் இன்னும் பாயிலே ஆகாம அது பாட்டுக்கு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வாட்டர் கிடைச்சிடும், இந்த இடத்துல நம்மளுக்கு அசிட்டோன் கிடைச்சிடும். ஸோ லைக் திஸ் we can separate both from our mixture. எது அசிட்டோன் அண்ட் வாட்டர் ரெண்டுத்தையுமே நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். இதுதான் டிஸ்டிலேஷன், சிம்பிள் டிஸ்டிலேஷன். ஸோ சிம்பிள் டிஸ்டிலேஷன்ல ரெண்டு லிக்விட்ஸ் நம்ம வந்து பாயிலிங் பாயிண்ட்டை வச்சு டிஃபரன்ஸை வச்சு செப்பரேட் பண்ண போதும் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ரெண்டுத்துக்குள்ள பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் வந்து ஒரு 25 டிகிரி செல்சியஸ் ஆகுது இருக்கணும். அதுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா நம்மளால இந்த மெத்தட்ல செப்பரேட் பண்ண முடியாது. இன்னொரு டிஸ்டிலேஷன் இருக்கு, which is fractional distillation. அது பெட்ரோலியம் ரிஃபைனரியிலலாம் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அந்த fractional distillation என்ன? ஸோ fractional distillation நம்மளுக்கு பெட்ரோலியம் ரிஃபைனரியிலலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த fractional distillationல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கிற பாயிலிங் பாயிண்ட்ல இருக்கிற காம்பனன்ஸை கூட நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். அதனால தான் பெட்ரோலியம் ரிஃபைனரியில இன்புட் வந்து எதா கொடுப்பாங்க, க்ரூட் ஆயில கொடுப்பாங்க. க்ரூட் ஆயில கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமா செப்பரேட் ஆகி நம்மளுக்கு எக்கச்சக்க பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். லைக் கெரோசின், பிட்டுமென், பெட்ரோலு. ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ பெட்ரோலியம் ரிஃபைனரியில யூஸ் பண்ற மெத்தட் வந்து ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஓகே, ரைட். இப்போ அடுத்தது பேப்பர் குரோமேட்டோகிராஃபி, விச் இஸ் த தேர்ட் மெத்தட் இன் அவர் ஹோமோஜினியஸ் மிக்சர் செப்பரேஷன்ல. பேப்பர் குரோமேட்டோகிராஃபி அப்படின்றது ஒரு பேப்பர்ல நீ ஒரு பிளாக் இங்க் டாட் வச்சு அதை ஒரு சால்வெண்ட் உள்ள அனுப்புறன்னு வச்சுக்கோ. உள்ள இந்த சென்ஸ் மொத்த பேப்பரையுமே நீ உள்ள அனுப்பிட மாட்ட. அந்த பிளாக் டாட் வந்து சால்வெண்ட்டுக்கு மேல இருக்கணும். அப்ப அந்த பேப்பர்ல கொஞ்சம் கொஞ்சமா ஈரம் பட்டு பிளாக் டாட்ல கொஞ்சம் ஈரப்பதம் வரும்போது அதுல பிளாக் டாட்ன்றதே வந்து இட் இஸ் a mixture of different colors. சரியா? ஒவ்வொரு கலருமே வந்து அந்த சால்வெண்ட் அதை டச் பண்ணும்போது வெவ்வேறு ஸ்பீட்ல ரியாக்ட் ஆகும், நகலும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளால மற்ற கலர்ஸை செப்பரேட் பண்ண முடியும். ஸோ பேசிக்கா இது வந்து டைக்கு அந்த மாதிரி கலர் செப்பரேஷனுக்கு பேப்பர் குரோமேட்டோகிராஃபி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? கிளியரா? ஸோ ஹோமோஜினியஸ் மிக்சர்ஸோட செப்பரேஷன் மெத்தட்ஸ் பார்த்தாச்சா? அடுத்து ஹெட்ரோஜினியஸ் மிக்சர்ஸோட செப்பரேஷன் மெத்தட். அதுல 5 மெத்தட் பார்த்தோம். ஃபில்ட்ரேஷன் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச மெத்தட். ஒரு டீ பவுடரை ஃபில்டர் பண்ணோம்னா கூட நம்ம ஃபில்ட்ரேஷன் தான் எடுப்போம். டக்குன்னு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அப்போ டிசால்வ் ஆகாத ஒரு சப்ஸ்டன்ஸை ஒரு லிக்விட்ல இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் மெத்தட் வந்து ஃபில்ட்ரேஷன். அடுத்தது செப்பரேட்டிங் ஃபனல். செப்பரேட்டிங் ஃபனல் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா இம்மிசிபிள் லிக்விட்ஸை செப்பரேட் பண்றதுக்கு. இம்மிசிபிள் லிக்விட்ஸ்னா என்ன? மிசிபிள் லிக்விட்னா என்னன்னு பார்த்தோம், வாட்டர் அண்ட் அசிட்டோன் பெர்ஃபெக்டா மிக்ஸ் ஆகுது. இம்மிசிபிள் லிக்விட்னா மிக்ஸ் ஆகாதது. டென்சிட்டி டிஃபரன்ஸ்னால ரெண்டும் வெவ்வேறு செப்பரேட் லேயர்ஸை ஃபார்ம் பண்றது, லைக் ஆயில் அண்ட் வாட்டர். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு செப்பரேட்டிங் ஃபனல்ல ஆயில் அண்ட் வாட்டர் ஊத்துனாங்கன்னா வாட்டர் கீழே இருக்கும், ஆயில் மேல இருக்கும். ஒரு நாப் வச்சிருப்பாங்க, கார்க் மாதிரி ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணாங்கன்னா கீழே இருக்க வாட்டர் மட்டும் தனியா எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நடுப்பட்ட இடத்த எடுத்து வெளியில நம்மளுக்கு தேவைப்படாததை எடுத்து வெளியில கொட்டிடுவாங்க. அண்ட் தென் அடுத்து திரும்ப ஒரு தடவை ஆயிலை மட்டும் திரும்ப கலெக்ட் பண்ணி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட், செப்பரேட்டிங் ஃபனல் மெத்தட். சப்ளிமேஷன் அப்படின்றது நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா சாலிட்ல இருந்து நேரா கேஸ் ஆயிடும் வித்வுட் சேஞ்சிங் இன்டு லிக்விட் ஃபார்ம். அதுதான் சப்ளிமேஷன். ஓகேவா? சப்ளிமேஷன் என்ன? சாலிட் டு கேஸ். எக்ஸாம்பிள் நம்ம சூடன்லாம் கூட சொல்லலாம். நேரா அப்புறம் நாப்தலின் பால்ஸ் இதெல்லாமே சாலிட்ல இருந்து நேரா கேஸ் ஆயிடும், லிக்விடாவே மாறாது. ஸோ சப்ளிமேஷனோட வைஸ் வர்சா, கேஸ் டு சாலிட்.
இதை டெபோசிஷன் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ சப்ளிமேஷன் அப்படின்றது கேம்ஃபர், அதுதான் நம்ம சூடன்னு சொல்றது. இப்போ சால்ட்டோட பவுடரும் கேம்ஃபரோட பவுடரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, எது சால்ட் எது கேம்ஃபர்னே நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சப்ளிமேஷனுக்குன்னு ஒரு அந்த ஒரு ஃபிளாஸ்க்கு இருக்கும், ஃபனல் மாதிரி ஒன்று எடுத்துட்டு அந்த ஃபனலை நம்ம இங்க கீழே வச்சு ஹீட் பண்ணி, நான் எப்படி சொல்றேன்னா, இது உன்னோட கேம்ஃபர் அண்ட் சால்ட் போட்டது, கீழே நீ அதை ஹீட் பண்ணணும். ஓகேவா? இதை மூடி ஒரு ஃபனல் இங்க நீ க்ளோஸ் பண்ணி வச்சிருவ, இங்க ஒரு காட்டனோ ஏதோ வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன நடக்கும், கேம்ஃபர் மட்டும் எவாப்ரேட் ஆகும், வேப்பர் ஆகும். நம்மளுக்கு சால்ட் வேப்பர் ஆகுமா? ஆகாது. ரைட்டா? அப்ப கேம்ஃபர் வேப்பர் ஆகி அந்த வேப்பர் இப்படி இங்க 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 எல்லாம் கொட்டிக்கும். ஸோ இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல அதை கொஞ்சம் கூல் பண்றோம் அப்படின்னா அந்த வேப்பர் எல்லாம் அப்படியே என்ன ஆயிடும், திரும்ப கேம்ஃபர் பவுடர்ஸாவே ஆயிடும். நம்மளுக்கு அதுல இருந்து கேம்ஃபரை தனியா எடுத்துடலாம். சால்ட் இதே பவுல்லயே இருக்கும், ஸோ சால்ட்டும் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இதுதான் சப்ளிமேஷன். அதுல வந்து திரும்ப அந்த கேஸ் வந்து மறுபடியும் கேம்ஃபர் பவுடர் ஆகுதுன்னு சொன்ன பார்த்தியா, அது டெபோசிஷன். இப்போ சென்ட்ரிஃபியூகேஷன். சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்றது ஒரு ஹை ஸ்பீட்ல ஸ்பின்னா அப்படியே சுத்தி விட்டு காம்பனன்ட்ஸ் செப்பரேட் பண்றது தான் சென்ட்ரிஃபியூகேஷன். இதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, பிளட் காம்பனன்ட்ஸை செப்பரேட் பண்றது. இந்த மாதிரி ஒரு சென்ட்ரிஃபியூகேஷன் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள ஒரு டியூப்ல வச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோ. வச்சுட்டு நல்லா ஹை ஸ்பீட்ல சுத்தினாங்கன்னா ஹெவி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே போயிடும், மேல லைட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா? இந்த சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தடை வச்சு எதுக்கெல்லாம் கூட நம்ம லெபார்டரியில வந்து டைஃபாய்டு இருக்கா, மலேரியா இருக்கா, அந்த மாதிரி டிசீசஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு கூட சென்ட்ரிஃபிகேஷன் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்து கொயாகுலேஷன். கொயாகுலேஷன் அப்படின்றது நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாத டர்ட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாட்டர்ல அந்த டர்ட்டி பார்ட்டிகல்ஸ் என்னால ஃபில்டரும் பண்ணி எடுக்க முடியாது, ஏன்னா ஃபில்டர் பண்ணா அதுவும் சேர்ந்து கீழே போயிடும். ஓகேவா? அப்ப நான் எப்படி அந்த டர்ட்டி பார்ட்டிகல்ஸ் இல்லாம வாட்டர், பியூர் வாட்டர் கிடைக்கும் அப்படின்னா, சில கொயாகுலண்ட்டை நம்ம அதுக்குள்ள ஆட் பண்ணுவோம். வாட்டர்ல ஆட் பண்ற கொயாகுலண்ட் தான் ஆலம் பவுடர். சரியா? ஆலம் பவுடரை நீ வாட்டர்ல ஆட் பண்ணேன்னா அது உள்ள இருக்கிற டர்ட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், அந்த டர்ட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணும். லைக் அந்த டர்ட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்து 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 பெருசா காட்டிடும். இதுதான் வாட்டர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. டர்ட்டி பார்ட்டிகல்ஸும் இருக்கு. இது உள்ள நான் இப்போ கொஞ்சம் கொயாகுலண்ட், நம்மளோட கொயாகுலண்ட் எது, ஆலம் வாட்டருக்கு, இதை உள்ள கொஞ்சம் போடுறோம் அப்படின்ற பட்சத்துல இங்க இதெல்லாம் வந்து டர்ட்டி பார்ட்டிகல்ஸ் அங்கங்கேயா இருக்கும். அப்போ என்ன ஆகும், டர்ட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து 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 இது மாதிரி பெருசா ஃபார்ம் ஆயிடும். அண்ட் நம்மளுக்கு இப்போ பியூர் வாட்டர் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த பெருசா சேர்ந்ததுன்னா இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் நம்மளால எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கொயாகுலண்ட் ஆட் பண்ணி பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் கொயாகுலேஷன். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பன்னீர் எடுக்குது. நம்ம மில்க்ல வந்து லெமன் ஜூஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த பன்னீர் எல்லாம் ஒன்னா சேர்ந்துரும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி பண்றதும் கொயாகுலேஷன் தான். சென்ட்ரிஃபியூகேஷனுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட் நம்ம ஸ்பின்னிங் என்னது, பட்டர் மில்க் கடைவாங்கல்ல பட்டர் எடுக்கிறதுக்கு. ஸோ அது கூட சென்ட்ரிஃபியூகேஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த 5 மெத்தட்ஸும் செப்பரேஷன் மெத்தட்ஸ் ஃபார் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்ஸ். ஓகேவா? இது இல்லாம 2 ஸ்பெஷல் கான்செப்ட் பார்த்தோம், எமல்ஷன் அண்ட் ஏரோசோல். எமல்ஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அதுவும் ஒரு டைப் ஆஃப் கொலாய்டு தான். எங்க வந்து ஒரு லிக்விட் இன்னொரு லிக்விட் கூட மிக்ஸ் ஆயிடுச்சோ அது. சரியா? அந்த 2 டைப்ஸ் ஆஃப் எமல்ஷன் என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, ஆயில் இன் வாட்டர், வாட்டர் இன் ஆயில். நம்மளோட மில்க் கூட ஏதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ஆயில் இன் வாட்டர். வாட்டர் இன் ஆயிலுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பட்டர். இதுல 2 ஃபேஸ் இருக்கும், டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ், டிஸ்பர்ஷன் மீடியம். டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ்னா எது கரையுது, லைக் மோர் கைண்ட் ஆஃப் சொல்யூட் மாதிரி. டிஸ்பர்ஷன் மீடியம்ன்றது கைண்ட் ஆஃப் சால்வெண்ட் மாதிரி. ஆனா இங்க ரெண்டுமே லிக்விட். சரியா? சோ டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்றது the liquid which is dispersed in the other liquid. Dispersion mediumன்றது the liquid in which the other liquid is dispersed. இது emulsion கான்செப்ட். இன்னொன்னு ஏரோசோல் அப்படின்றது அகைன் அதுவும் நம்மளுக்கு வந்து பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தனித்தனியா தெரியாது, பட் ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆனா அது ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்ஸ் குள்ளதான் ஏரோசோலும் வரும். ஏன்னா அதுவுமே இட்ஸ் ஆல்சோ a kind of colloid emulsion மாதிரி, in which solid or liquid particles are dispersed in a gas. சாலிடோ லிக்விடோ கேஸ் கூட சேர்ந்தது. ஆனா கேஸ் அண்ட் கேஸ் சேர்ந்தது என்னது, அது ஹோமோஜீனியஸ். இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியுதா கேஸ், நம்ம சுத்தி இருக்கிற கேஸ் எல்லாமே இட்ஸ் a mixture of other gases தானே. கரெக்டா? ஆனா ஒன்னு போல மிக்ஸ் ஆயிடுச்சு, இட் இஸ் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் இல்ல. சோ கேஸ் பிளஸ் கேஸ் அப்படின்றது ஹோமோஜீனியஸ். சாயில் பிளஸ் கேஸோ லிக்விட் பிளஸ் கேஸோ வந்து
ஹெட்ரோஜீனியஸ் அதுக்கு பேரு ஏரோசோல், லைக் கிளவுட் மாதிரிலாம். அது வந்து லிக்விட் வந்து கேஸ் கூட சேர்ந்து இருக்கு, ரைட்டா? லிக்விட் டிராப்லெட்ஸ் இதெல்லாம் ஏரோசோல். இல்ல ஹேசிசிட்டி, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஸ்மோக் எல்லாம் அப்படியே கேஸ் கூட கலந்தது. ஹேசிசிட்டினா அப்படியே மங்களா தெரியும். ஸோ அதெல்லாம் ஏரோசோலுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா பசங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லா என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத கவர் பண்ணிட்டோம். உனக்கு இந்த செஷன் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல எனக்கு சொல்லு, சரியா? ஒரு 20 மினிட்ஸ்ல ஃபுல் கான்செப்ட்ஸுமே வந்து டக்குன்னு பார்த்த மாதிரி இருந்துச்சு, இது இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லு. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அடுத்தடுத்து போடுற எல்லா சாப்டர்ஸுமே உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. See you all in the next new chapter, and till then take care. Bye bye.